ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்திருக்கேன். பரமாத்மா குருவும் 5 சீடர்களும் அவங்கள பற்றி. 5 சீடர்கள் பற்றினா அவங்க பேர் என்னென்னா முட்டாள், மூடன், மடையன், பேயன், மட்டி. சரியா? அவங்க என்னென்னா அந்த ஊரில் எல்லாருமே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குரு கூட போய் உட்காந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் போய் வாங்கி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் குரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர், ரிச் மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட போனோன்னா நமக்கு நிறையா காணிக்கை கிடைக்கும், பணம் கிடைக்கும், நிறைய வெரைட்டியாக ஃபுட்டு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லோரும் நாளைக்கு இந்த பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறார். யார்? பரமாத்மா குரு. உடனே சீடர்கள் 5 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரிங்க குருவே, நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி மறுநாள் கிளம்பி போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரிய ரிவர், ஒரு ஆறு. அந்த ஆறில் தண்ணி ஃபுல்லாக போகுது. சலன்னு தண்ணி நிறைய போகுது ஃபுல்லாக. உடனே குரு சொல்கிறார், எல்லாம் ஸ்டாப், நில்லுங்க அப்படின்றார். என்ன குருவேனா? ஐயோ, இப்போ போய் இந்த ஆறை கிராஸ் பண்ண முடியாது. இந்த ஆறு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது ரொம்ப பொல்லாத ஆறு. நமக்கு யாராவது தண்ணியில் காலை வச்சா நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதனால் ஆறு எப்போ தூங்குமோ அப்போ தான் நம்ம ரிவரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க குருவே, நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லோரும் அந்த ஆறு பக்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நைட் ஆகுது. குரு என்ன சொல்கிறாரு, சீடர்கள்லாம் கூப்பிட்டு நல்ல விறகு கட்டைன்னா நல்ல மரக்கட்டை, உட்டு, அதெல்லாம் தீ பற்ற வச்சு நல்ல கங்கு கணகணுன்னு இருக்கும்போது கங்கை கொண்டு போய் அந்த தண்ணியில் வச்சிங்கன்னா, ஆற்று தண்ணியில் வச்சிங்கன்னா உஸ்ஸுன்னு சத்தம் கொடுக்கும். அப்படி உஸ்ஸுன்னு சத்தம் கொடுத்தா ஆறு தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றார். உடனே முட்டாளில் ஒரு சீடன், சரிங்க குருவே, நான் போய் விறகு ரெடி பண்ணுறேன்னு விறகு எடுத்துகிட்டு போய் நெருப்பெல்லாம் பற்ற வச்சு நல்ல கங்கு கணக்கு அப்படியே கட்டையை கொண்டு போய் அந்த ரிவர் தண்ணியில் வைக்கிறார். ஆற்று தண்ணியில் வச்சா என்ன செய்யும்? நல்லா கங்கு இருக்குது, பொண்ணே உஸ்ஸுன்னு புகையாக வந்து உஸ்ஸுன்னு சவுண்ட் வந்துருச்சு. உடனே சீடன் தூக்கி எறிஞ்சிடுறார். விறகு கட்டையை தூக்கி போட்டுட்டு குடுன்னு குருவேன்னு ஒடியாடுறார். உடனே பரமாத்மா குரு, என்னப்பா என்ன ஆச்சு? இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு, இன்னும் அந்த ஆறு தூங்கவே இல்லை, முடிச்சிட்ருக்கு அப்படின்னு. நான் கட்டையை தூக்கி போட்டு ஒடியாந்துட்டேன். என்னப்பா நீ தூங்கும்போது யாரையாவது எழுப்புனா கோபம் வரும்ல, இப்போ ஆறு நல்லா தூங்கிட்டு இருக்கு, நீ போய் அதை எழுப்பி விட்டுன்னா அது கோபம் வந்துருச்சுல, அதனால தான். நல்ல வேளை நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, நல்ல வேளை ஒடியாந்துச்சிட்ட, தப்பிச்சு ஒடியாந்துட்ட அப்படின்றார். ஆமாம் குருவேன்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஆறு எப்போ தூங்குதோ அப்போ நம்ம ரிவரை கடந்து ஆற்றை கடந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. சரியா? எங்கேயாவது ரிவர் தூங்குமா? ஆறு தூங்குமா? தூங்காது. அப்படி அவ்வளோ பிரெயினியாக இருந்திருக்காங்க அந்த சீடர்களும் குருவும். அவ்வளோ ஒரு பிரெயினான ஒரு மக்களாக இருந்திருக்காங்க. ஓகேவா? Bye.